ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நான் நேற்று ஒரு நாய்களுக்கு சாப்பாடு போடும் ஒரு மனிதரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பார்த்திருப்பீர்கள். பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். அதில் என்னன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கார். எப்படின்னா, அவரை ஒரு மிடில் கிளாஸ் தான். ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கார். ஒரு பெரிய ஆள் இருக்கப்பட்டவர் அப்படி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கார். அவர் நான் எப்போவும் உங்களுக்கு தெரியும்ல, நாய்ங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுவேன். என்னால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால இறங்கி போய் அவங்களுக்கு அடிக்கடி சாப்பாடு கொடுக்க முடியறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணிடுறது, அவங்களுக்கு வெளியில் எங்கேயாவது அப்படி போனோம்னா பிஸ்கட் வாங்கிட்டு வச்சுக்க, அது வரும்போதே அப்படியே போட்டுட்டு உள்ளே வந்துடுவேன். 5 பாக்கெட் பிஸ்கட், மேரி பிஸ்கட் வாங்குவேன். 4 நாய் இருப்பாங்க. அது 5 பேருக்கு அப்படியே பிரித்து போட்டுட்டு வந்துடுவேன். இது என்னோடய பழக்கம். இது இல்லாமல் இந்த எதிர் வீட்டில் ஒரு லேடி, அவங்க வீட்டில் 2 நாய் வச்சுருக்காங்க. அவங்க தனி வீடுங்கிறனால அவங்க நாய்க்கு சமைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாய்களுக்கும் கூட கொஞ்சம் சமைச்சு இந்த தெருவில் இருக்கிற இந்த 4 நாய்களுக்கும் போட்டுடுறாங்க. இது இல்லாமல் நான் பிஸ்கட் போடுவேன். இது இல்லாமல் தெருவில் கூட ஒரு 5-6 பேர் அதுங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, பசி இல்லாமல். 4 நாய் இருக்குது தெருவில், ரோட்டில். தெருவுக்கு தெரு நாய்கள் 4 நாய் 5 நாய். நீங்கள் 10 மணிக்கு மேலே எல்லா தெருவுலையும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நடு ரோட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. வேகமாக வண்டி போனால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள்லாம் வந்தோம்னா மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவோம். இந்த வேகமாக வந்தால் அது என்னென்னா, இந்த சத்தம் நீங்கள் சாதாரணமாக ஒரு நாய்க்கிட்ட போய் காதுக்கிட்ட சீட்டி அடித்து பாருங்கள். பூனைக்கிட்டேயும் நாய்க்கிட்டேயும் அவங்களுக்கு பிடிக்காது. அது என்ன ரீசன்னா, ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஒரு உறுத்தல் இருக்கும் அவங்களுக்கு. அது பிடிக்காது அவங்களுக்கு. அது மாதிரி தான் இந்த நாய்ங்க தூங்கிகிட்டு இருக்குமா, ரோட்டில் அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. நைட்டில் தான் லாத்திட்டு நிற்பாங்களே ரோட்டில் எல்லாம். நம்ம இந்த விருன்னு பைக்கில் போகிறோம், எல்லாரையும் வரட்டிகிட்டு போகாது, சுமாராக அப்படி போகிறவங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடும். விருக்குன்னு போகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆளுகள் வரட்டிக்கிட்டு ஓடும் கடிக்கிறதுக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே அதோட உணர்வுகள், அது ஒரு பயம் வரும். அதுக்கு பயம் வரும், அந்த சத்தம் பிடிக்காது. இதெல்லாம் அதுங்களுக்கு இயற்கையிலே உள்ளது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை அடிக்கிறதுனாலையோ சாவடிக்கிறதுனாலையோ யாருக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. பாவம் தான் சேரும். சொல்கிறேன், பாவம் சேராமலும் இருக்கலாம் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நான் நினைக்கிறத சொன்னேன். அதனால் அதுங்க எல்லாம் நைட்டில் 10 மணிக்கு பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே தான் படுத்திருக்கும். இங்கே இந்த மனவு வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இவர் இருக்கார். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கார். அவர் நேற்று வந்தார், பார்த்தேன். நான் பார்த்ததில்லை, அவர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காராம். நேற்று நான் பிஸ்கட் போட்டுருக்கும்போது பார்த்தேன், வந்தார். அப்போ தான் உங்களுக்கு அவர்கிட்ட பேசி எடுத்து போட்டேன். இப்போ இந்த நாய்ங்கெல்லாம் போய் அவர்கிட்ட அவர் 2 பக்கெட், பெயிண்ட் பக்கெட் மாதிரி, அது 2 பக்கெட்டில் ஏதோ சாப்பாடு வச்சுக்கிட்டு, கரண்டி அதில் போட்டுக்கிட்டு, நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு இப்படியே வராரு உள்ளே. அந்த எய்த்த வீட்டில் இருக்கிற நாங்களாம் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நின்றுட்டுருக்கோம். என்னன்னு கேட்டால், நான் அப்போ தான் பார்க்குறேன் அவரை. என்னன்னு கேட்டால், அந்த எய்த்த வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க. வெளில அவர் டெய்லி சாப்பாடு போடுவார் எல்லா நாய்ங்களுக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா அப்போ தான் எனக்கே தெரியும். அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன். அவரோட மனசை பாருங்கள். என்னன்னு கேட்டால், சாப்பாடு அவரே சமைச்சு, அவர் ஒய்ஃப் அவங்கள இருக்காங்க. நான் அவங்கள ஒரு தடவை நேராக அவர் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கேன். போய் பேட்டி எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு சரியான டைம் வைக்கணும், போடுறேன். அதுக்குள்ளே சொல்கிறேன், அவங்க ஒய்ஃபு நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு தெரியுமா, அவங்க சொன்னாங்க இன்றைக்கி. அவங்க ஒய்ஃப் அவங்களும் தான் இருக்காங்களாம், சமைச்சு போடுவாராம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, சில நாய்கள் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு கடிச்சிக்கும், அடிபட்டிருக்கும், வாயில் அடிபட்டிருக்கும், வண்டி ஏற்றிருப்பாங்க போகிறவங்க வர்றவங்க, கை காலெல்லாம். அந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் பார்த்து மாத்திரை வாங்கி கொடுப்பாராம். அந்த சாப்பாட்டில் அப்படியே கலந்து மாத்திரை கொடுப்பாராம். இப்படி அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது அதுங்களை நைஸாக அவர் சாப்பாடு போடுறதுனால எல்லா நாயும் அவர்கிட்ட கடிக்கவோ குலைக்கவோ செய்யாது. அதுங்களுக்கு கட்டு போட்டு விட்டு அந்த புண்ணை ஆற வைக்கிறதுக்கு மருந்து கிட்டக்க போய் கொடுக்க முடியலன்னா மாத்திரை வாங்கி கலந்து கொடுத்துருவாராம் சாப்பாடில். இவ்வளோ நல்ல விஷயம் இந்த மனுஷன் பண்ணுறாரு. நாய்ங்க மேலே அப்படி ஒரு மனுஷனை கூட மக்கள் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி அவர் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரை கையெடுத்து கும்பிட்டேங்க. உண்மையிலே ஐயா, நீங்கள் மனிதர் இல்லை, தெய்வங்கள் அனுப்பிச்சி வச்ச தூதர்கள் நீங்கள்லாம். ஏன்னா எல்லோரும் என்னால் கூட உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. இப்படி ஒரு சின்சியராக வேலை பார்க்க முடியாது. சாதாரணமாக இருக்கார். ஒரு மாதிரி பனியன், ஒரு ஆஃப் ட்ராயர் மாதிரி போட்டுக்கிட்டு
நல்ல தெளிவாக தான் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒரு இதெல்லாம் இப்போ கேட்டதுக்கு தான் சொன்னார். கொஞ்சம் தான் பண்ணிகிட்ருந்தேன், நான் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்தாக்கா கொரோனாவுக்கு அப்புறம் நான் நிறைய ஆயிடுச்சு. இப்போ சில பேர் உதவிகள்லாம் கூட பண்ணுறாங்க. நான் வாங்கிய சமயம் நைட்டு 3, 4 மணி வரைக்கும் தெரு தெருவாக போய் அலைஞ்சி அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த மனிதரை ஒரு கடவுளாகத்தான் பார்க்குறேன் நான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு நான் நேற்றே உங்கள்கிட்ட பேசி போடணும்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டைம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை பேசியிருக்கேன். உலகத்தில் இப்படியும் இதெல்லாம் என்னென்ன இல்லை, நாம் செய்யும் புண்ணியம். பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் நமக்கு வந்தால் கூட இல்லை, இந்த தர்மம் காக்கணும். அந்த காலத்தில் பெரியவங்க சொன்ன விஷயங்கள் தான் நம்ம நம்புகிறோம், நம்பலை. ஆனால் அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும், என்னோடய சர்வீஸில் நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது. தர்மம் தலை காக்குது தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்சால் ஏதோ உங்களால் ஆனது அதுங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு எதையாவது போடுங்க. நல்ல விஷயந்தான் அதெல்லாம். நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க, முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப மாறி இருக்காங்க. தர்மம் செய்யுங்கள், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க, வாயில்லா ஜீவன்களுக்காக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.